வணக்கம் நண்பர்களே. சின்னஞ்சிறு பழக்கங்கள்ங்கிற ஒரு புத்தகத்தில் உள்ள கதை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். அது ஒரு சிறு பகுதி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்டோரி டிலைட் சேனல். அவரிடம் ஏதோ பிரச்சனை உள்ளது. கேரி கிளீன் என்ற உளவியலாளர் என்னிடம் கூறிய ஒரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பல ஆண்டுகளாக ஒரு மருத்துவ உதவியாளராக வேலை செய்து வந்திருந்த ஒரு பெண் நெடு நாட்கள் கழித்து தன்னுடைய குடும்ப விழா ஒன்றுக்காக தன்னுடைய மாமனாரின் வீட்டிற்கு வந்தபோது அவரை பார்த்த கணத்தில் கவலை கொண்டார். உங்கள் உடலில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அப்பெண் தம் மாமனாரிடம் கூறினார். என்னிடம் என்ன பிரச்சனையை கண்டாய்? நான் நன்றாகத்தானே இருக்கின்றேன் என்று அந்த மாமனார் பதிலளித்தார். இல்லை இல்லை, நீங்கள் இக்கணமே மருத்துவமனைக்கு போயாக வேண்டும் என்று அப்பெண் வலியுறுத்தினார். ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு அவருடைய மாமனாருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அவருடைய முக்கியமான இதய தமனி ஒன்றில் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. மருத்துவ பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு எந்நேரத்திலும் மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறு இருந்தது. அந்த அறுவை சிகிச்சை அவருடைய உயிரை காப்பாற்றியது. அவருடைய மருமகள் மட்டும் தன்னுடைய உள்ளுணர்வு கூறியதை கேட்டிருக்காவிட்டால் அப்பெரியவர் இறந்து போயிருக்கக்கூடும். அப்பெண் அவரிடம் எதை கண்டார்? வரவிருந்த மாரடைப்பு அவர் எவ்வாறு கணித்தார்? முக்கியமான தமனிகள் அடைபடும் போது முக்கியமான உறுப்புகளுக்கு இரத்தத்தை அனுப்புவதன் மீது உடல் தன் கவனம் முழுவதையும் ஒன்று குவிக்கின்றது. அதனால் தோலின் மேற்பரப்பு அருகே இரத்தம் குறைவாக பாய்கின்றது. இதன் விளைவாக முகத்திற்கு வருகின்ற இரத்தத்தின் அளவு மாறுபடுகின்றது. இதய பிரச்சனைக்கு ஆளான பல நோயாளிகளை அப்பெண் கையாண்டிருந்ததால் ஒருவரை பார்த்தவுடனே இந்த நோயை உணர்ந்து கொள்வதற்கான திறனை அவர் தன்னையும் அறியாமல் தன்னிடம் வளர்த்திருக்கின்றார். தன்னுடைய மாமனாரிடம் தான் வித்தியாசமாக எதை கண்டோம் என்பதை அவரால் விளக்க முடியவில்லை. ஆனால் அந்த பெரியவரிடம் ஏதோ பிரச்சனை இருப்பதை அவர் அறிந்து கொண்டார். இது போன்றே கதைகள் பல துறைகளிலும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, ரேடார் துறையில் தோன்றுகின்ற ஒரு புள்ளியை பார்த்துவிட்டு அது எதிரியின் ஏவுகணையா அல்லது தங்களுடைய சொந்த விமானமா என்பதை இராணுவ ஆய்வாளர்களால் அடையாளம் கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் ஒரே வேகத்தில் ஒரே உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் கூட ரேடார் திரையில் தோன்றும் புள்ளிகள் அனைத்தும் எல்லா விதத்திலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வளைகுடா போரின் போது லெப்டினன்ட் கமாண்டர் மைக்கேல் ரைலி தன்னுடைய ஒட்டுமொத்த போர்க்கப்பலை காப்பாற்றுவதற்காக ஒரு ஏவுகணையை சுட்டு வீழ்த்தும்படி ஆணையிட்டார். ரேடார் திரையில் அந்த ஏவுகணை அந்த போர்க்கப்பலின் விமானங்களில் ஒன்றை போலவே தெரிந்தும் கூட அவர் சரியான உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதை எப்படி செய்தார் என்பதை அவருடைய மேல் அதிகாரிகளால் கூட விளக்க முடியவில்லை. அருங்காட்சியக காப்பாளர் ஓர் உண்மையான ஓவியத்திற்கும் அதன் போலிக்கும் இடையான வேறுபாட்டை எளிதில் கண்டுபிடிக்கும் திறன் பெற்றவர்களாக அறியப்படுகின்றனர். அந்த ஓவியங்களின் எந்த அம்சம் தங்களுக்கு அந்த வித்தியாசத்தை உணர்த்தியது என்பதை அவர்களால் கூற முடியாது. பக்கவாதம் வருவதற்கான எந்த அறிகுறியும் சாதாரண கண்களுக்கு தெரியாத போது அனுபவம் வாய்ந்த கதிர்வீச்சு மருத்துவரால் ஒரு மூளையின் ஸ்கேனை பார்த்தவுடனே உடலின் எந்த பகுதியில் பக்கவாதம் வரும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியும். தன்னிடம் சிகை அலங்காரம் செய்து கொள்ள விரும்புகின்ற பெண் வாடிக்கையாளர்களின் தலைமுடியை தொட்டு பார்த்தவுடனே அப்பெண் கற்பம் தரித்திருக்கின்றாரா என்பதை கண்டுபிடித்து விட முடியும். அந்த திறனை கொண்ட சிகை அலங்கார நிபுணர்களை பற்றி கூட நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மனித மூளையானது ஒரு கணிக்கும் எந்திரமாகும். அது தொடர்ந்து உங்களுடைய சூழலை ஆய்வு செய்து தான் எதிர்கொள்கின்ற தகவல்களை அலசுகின்றது. ஒரு மருத்துவ உதவியாளர் ஒரு இதய நோயாளியின் முகத்தை பார்க்கும்போது ஒரு இராணுவ ஆய்வாளர் ஒரு ரேடார் திரையில் ஒரு ஏவுகணை பார்ப்பது போல ஒன்றை நீங்கள் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கும் போது தனக்கு கிடைக்கும் தகவல்களில் எது முக்கியம் என்பதை உங்கள் மூளை கவனிக்க தொடங்குகின்றது. பிறகு அது பொருத்தமான அறிகுறிகளை குறித்து வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் பயன்படுவதற்காக அவற்றை பதிவு செய்து கொள்கின்றது. போதுமான பயிற்சி கிடைத்திருக்கும் போது விளைவுகளை கணிக்கக்கூடிய அறிகுறிகளை உங்களால் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் பிரஜையோடு அதை பற்றி சிந்திக்காமலோ அந்த அறிகுறிகளை நீங்கள் கவனிப்பீர்கள். அனுபவங்களின் வாயிலாக தான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்கள் மூளை பதிவு செய்து கொள்கின்றது.
நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை எல்லா நேரங்களிலும் நம்மால் விளக்க முடியாது. ஆனால் நம் வாழ்வின் ஊடாக நாம் எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இடம்பெறுகின்ற பொருத்தமான அறிகுறிகளை கவனிப்பதற்காக உங்கள் திறன்தான் நீங்கள் கைவசப்படுத்தியுள்ள ஒவ்வொரு பழக்கத்திற்கான அடித்தளமாகும். சிந்திக்காமலேயே எவ்வளவு விஷயங்களை நம்முடைய உடலாலும் மூளையாலும் செய்ய முடியும் என்பதை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம். இரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பும்படி நீங்கள் உங்கள் இதயத்திடம் கூறுவதில்லை. சுவாசிக்கும்படி உங்கள் நுரையீரல்களிடம் கூறுவதில்லை. செரிமானம் செய்யும்படி உங்கள் வயிற்றிடமும் கூறுவதில்லை. ஆனாலும் உங்கள் உடல் இவை எல்லாவற்றையும் தானியங்கி முறையில் கையாளுகின்றது. உதாரணத்திற்காக பசியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பசிக்கும் போது அது உங்களுக்கு எப்படி தெரிகின்றது? சாப்பிடுவதற்கான நேரம் வந்துவிட்டதை உணர்வதற்கு மேஜையில் நீங்கள் ஒரு வடையை பார்க்க வேண்டியதில்லை. பசி உங்கள் பிரஜையின் கட்டுப்பாட்டில் இல்லை. சாப்பிடுவதற்கான நேரத்தை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு உங்கள் உடல் பல்வேறுபட்ட பின்னூட்ட கருத்து சுழற்சிகளை கொண்டுள்ளது. உங்கள் உடல் நெடுகிலும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற ஹார்மோன்களாலும் வேதிப்பொருட்களாலும் பசி எழும்புகின்றது. எது தூண்டியது என்பது தெரியாமலேயே திடீரென்று நீங்கள் பசி உணர்வீர்கள். ஒரு பழக்கம் தொடங்குவதற்கு அதற்கான அறிகுறியை பற்றிய பிரஜை உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை என்பது பழக்கங்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உள்நோக்கங்களில் ஒன்று. நீங்கள் ஒரு வாய்ப்பை பார்க்கும்போது அதன் மீது பிரஜையோடு கவனம் செலுத்தாமலேயே உங்களால் தக்க நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் பழக்கங்களை பயனுள்ளவைகளாக ஆக்குகின்றன. இதே விஷயம்தான் அவற்றை ஆபத்தானவையாகவும் ஆக்குகின்றது. பழக்கங்கள் உருவானவுடன் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய ஆழ் மனதின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுகின்றன. என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் முன்பே பழைய போக்கிற்கு நீங்கள் போய்விடுகிறீர்கள். யாரேனும் சுட்டி காட்டும் வரை நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் வாயை உங்கள் கையால் மூடுவதையோ, ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்பாக வருத்தம் தெரிவிப்பதையோ, மற்றவர்கள் பேசும்போது அவர்களுடைய வாக்கியங்களை நீங்கள் நிறைவு செய்வதையோ நீங்கள் கவனிக்காமல் போகக்கூடும். நீங்கள் இதே போக்கை தொடரும்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தையும் அதை நீங்கள் செய்வதற்கான காரணத்தையும் பற்றி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள். நான் கேள்விப்பட்ட இன்னொரு கதை இதை நிரூபிக்கும். சில்லறை விற்பனை கடை ஒன்றில் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு கூப்பன் அட்டைகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்கிய பிறகு அந்த அட்டைகளை கத்தரித்து விடும்படி ஒரு விற்பனையாளரிடம் கூறப்பட்டிருந்தது. ஒரு நாள் வரிசையாக பல வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பரிசு கூப்பன் அட்டைகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்கினர். அந்த விற்பனையாளர் அடுத்தடுத்து ஒவ்வொரு அட்டையை கத்தரித்து கொண்டே வந்தார். திடீரென்று ஒரு வாடிக்கையாளர் தன்னுடைய கடன் அட்டையை அவரிடம் நீட்டிய போது அந்த விற்பனையாளர் அதையும் பரிசு கூப்பன் அட்டை என நினைத்து கத்திரிக்கோரால் இரண்டாக வெட்டிவிட்டார். இதை கண்டு அந்த வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த விற்பனையாளரும் கூட தான். என்னுடைய ஆய்வில் பங்கு கொண்டவர்களில் ஒரு பெண்மணி முன்பு ஒரு மழலையர் பள்ளியில் ஒரு ஆசிரியராக பணியாற்றிவிட்டு இப்போது ஒரு பெரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்போது பெரியவர்களிடம் வேலை செய்கின்ற போதிலும் அவ்வப்போது அவருடைய பழைய பழக்கங்கள் தலை தூக்கி விடுகின்றன. சாப்பிடுவதற்கு முன்பு கை கழுவினீர்களா என்று அவர் தன் சக ஊழியர்களிடம் கேட்கும்போது அவருடைய பழைய பழக்கங்கள் அவர்களுக்குள் வேரூன்றுகின்றன. காலப்போக்கில் மேசை மீது இருக்கும் இனிப்புகள் படுக்கையின் மீது இருக்கும் ரிமோட் கண்ட்ரோல் நம் பாக்கெட்டுக்குள் அலைபேசி போன்ற நம்முடைய பழக்கங்களை தூண்டுகின்ற அறிகுறிகள் மிக பரவலாக ஆகிவிடுகின்றன. அவை நம்முடைய பார்வைக்கு புலப்படாமல் போய்விடுகின்றன. இந்த அறிகுறிகளுக்கான நம்முடைய செயல் விடைகளும் நமக்குள் ஆழமாக பதிந்திருக்கின்றன. எனவே நடத்தை மாற்ற செயல்முறையை நாம் பிரஜையோடு அணுக வேண்டும். புதிய பழக்கங்களை உருவாக்குவதற்கு முன்பாக நம்முடைய தற்போதைய பழக்கங்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். இது ஒரு சவாலான காரியம். ஏனெனில் ஒரு பழக்கம் உங்கள் வாழ்வில் ஆழமாக வேரூன்றிருக்கும் போதுதான் அது கிட்டத்தட்ட தானியங்கி முறையில் செயல்படுகின்றது. ஒரு பழக்கம் உங்களையும் அறியாமல் வெளிப்படுமானால் அதை உங்களால் மேம்படுத்த முடியாது. மோசமான பழக்க வழக்கங்களை தகர்த்தெறிந்து நல்ல பழக்கங்களை உருவாக்குவதற்கான ஓர் எளிய வழி. நன்றி.